மக்களை, வயதான காலத்தில் நாம் நமது பெற்றோரை சுமையாக நினைக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்றோரிடம் நிறைய எதிர்பார்த்திருக்கின்றோம். என் பெற்றோர் எனக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், நல்ல வேலை வாங்கி தர வேண்டும், எனக்கு வசதியான வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்களோ உன்னிடத்திலிருந்து ஒன்றுமே எதிர்பார்ப்பதில்லை. அதாவது என் பிள்ளை என் பேர் சொல்ல நல்லவனாகவும் வசதி படைத்தவனாகவும் வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய உன்னிடம் ஒன்றுமே எதிர்பார்ப்பது இல்லை. ஆக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காகவே வாழ்ந்து நமது தேவை அவர்களுக்கு வேண்டும் என்ற பொழுதினில் நாம் அவர்களை நிராகரிப்பது நியாயமா? சிந்தித்து பாருங்கள் மக்களை. நாம் சிறு பிள்ளையில், அதாவது 5 வயது ஆகும் வரை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதேபோல்தான் அவர்கள் வயதானவர்களாக ஆன பிறகு ஒரு சிறு குழந்தைகள் போல் ஆகிவிடுகின்றார்கள். அவர்களாலும் ஒன்றுமே தானாக செய்ய முடியாது. ஆக நாம் நம்மை பெற்ற கடனுக்காக, வளர்த்த கடனுக்காக, நம்மளை ஆளாக்கிய கடனுக்காக, இந்த உலகில் வாழ கற்றுக் கொடுத்த கடமைக்காக நாம் அவர்களுக்கு கைமாறாக நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்த நம் பெற்றோருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா? ஏதாவது அல்ல, எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் வேதத்தில் கூறுவது போல நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஏன்? கடவுள் நம் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். நமக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆனால் அவர் நம்மிடம் திருப்பி கேட்பது என்ன? தவறு செய்யாமல் ஒழுக்கமாக பெற்றோரை அவர்களது வயோதிக காலத்தில் காப்பாற்றிக்கொள் என்குதான் கூறுகின்றார். ஆகவே பெற்றோர்